இந்த வீடியோவை பார்த்து கொண்டிருக்கக்கூடிய உங்கள் அனைவருக்கும் என்னுடைய வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன். இந்த வீடியோவில் சென்ற வருடம் மகாலயபட்சம், அதாவது 20ஆம் தேதி 9வது மாதம் 2013 அன்று வெள்ளிக்கிழமை ஆரம்பித்து 5/10/2013 சனிக்கிழமை வரைக்கும் மகாலயபட்சம் இருந்துச்சு. இந்த மகாலயபட்ச காலத்தில் 20ஆம் தேதியிலிருந்து 30ஆம் தேதி செப்டம்பர் மாதம் 2013 வரைக்கும் நானும் வாஸ்து முருகேசன் அவர்களும் கும்பகோணத்தில் ஒரு பிராமணரை வைத்து இந்த மகாலயபட்ச நேரத்தில் நாங்கள் செய்த இந்த தர்ப்பணத்தினுடைய வீடியோவை தான் நீங்கள் எல்லாம் இப்போ பார்க்க போகிறீங்க. அதன் பிறகு 1ஆம் தேதி 10வது மாதம் 2013 5ஆம் தேதி 10வது மாதம் 2013 வரைக்கும் 5 நாட்களாக ராமேஸ்வரத்துக்கு நான் சென்றிருந்தேன். அங்கே போயிட்டு என்னுடைய தந்தையாருக்காக தில ஹோமம் ராமேஸ்வரத்தில் செஞ்சுட்டு 5 நாட்கள் அங்கேயே தர்ப்பணம் செய்யப்பட்டது. அதனுடைய வீடியோக்களும் பின்னாடி நீங்கள் பார்ப்பீங்க. இங்கே இருக்குது, நான் வச்சுருக்கேன் தெளிவாக. இன்னைக்கு முதல் நாள் நினைக்கல சார், பிள்ளையார் பூஜை முடிச்சுட்டு நீங்கள் டைரெக்டாக சங்கல்பத்தில் போயிட்டு பூஜை முடிச்சிருக்கேன். ஒரு நாள் பட்சம் மகாலயம் முடிச்சிருக்கேன். இப்பொழுது நாம் எல்லோரும் பார்த்து கொண்டிருப்பது மகாலயபட்சத்தின் 2வது நாள் அன்று நடக்கக்கூடிய வழிபாடு. இந்த வழிபாட்டில் பெரும்பாலும் பிராமண மக்கள் கலந்து கொண்டிருக்கின்றார்கள். இன்று மகாலயபட்சம் 3வது நாள் ஞாயிற்றுக்கிழமை. நாம் எல்லோரும் கும்பகோணம் காவிரி ஆற்றின் படித்துறையில் இருக்கின்றோம். நேற்றை விட அதிகமான பிராமண மக்கள் இங்கு வந்து தர்ப்பணத்தை செய்து கொண்டிருக்கின்றார்கள். வணக்கங்கய்யா. வணக்கம். இன்றைய நாளுடைய சிறப்பு பற்றி சொல்லுங்கள். மகாபரணி மகாலயபட்சத்தில் 4வது நாள் தேதி இன்னைக்கு. சரி, நட்சத்திரம் இன்னைக்கு கும்பபரணி நட்சத்திரம். வருடம் தேதி, ஆங்கில தேதி என்னதுன்னு இருக்கு? இன்னைக்கு 23 செப்டம்பர் 2013. சரி, மகாலயபட்சத்தில் 4வது நாள் சதுர்த்தி தேதி. கும்பபரணி நட்சத்திரம். நம்முடைய முன்னோர்கள் இந்த மகாலயபட்சத்தில் 15 நாள் வீட்டில் தங்குறாங்க. ஆனால் இறந்து போன அத்தனை பேர் வீட்டுக்கு வர்றாங்க. நம்ம கொடுக்குற அர்க்கியங்கள் பிண்டைகளை நம்ம புதுச்சு ஆசீர்வாதம் பண்ணிட்டு போகிறாங்க. 15 நாள் மகாலயம் பண்ணுறது ரொம்ப ரொம்ப விசேஷம். இன்று மகாலயபட்சம் 5வது நாள். இன்றைக்கு யார் யாருக்கு இங்கே தர்ப்பணம் பண்ணுற நாள்? இன்றைக்கு யார் யாருக்கு தர்ப்பணம் பண்ணுற நாள்? 5வது நாள் எல்லாருக்கும். எல்லாருக்குமே தான். இது சன்னியாசிக்கு ஒரு நாள் அது வரும். பாதைக்கு சன்னியாசி பொறுப்பாளர்களுக்கு இதெல்லாம் ஒரு நாள் வரும். இது உங்களுக்கு இந்த பட்சியமான அந்த யோக கர்மங்கள்லாம் இப்படி பண்ணுறதுன்னா விசுவாசம் தினசரி பண்ணிட்டு